MBBS அல்லது BDS நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டில் படிக்கணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அதுக்கான அப்ளிகேஷன் உங்களோட நீட் எக்ஸாம் எழுதுனீங்க, உங்களோட மார்க் வந்தது, ஸ்கோர் கார்டு வந்துடுச்சு தான். இப்போ வந்து ஆல் இண்டியா ரேங்க் மட்டும் வச்சுருக்கீங்க. இப்போ யூ ஹாவ் சப்மிட்டட் அன் அப்ளிகேஷன் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் ரேங்க் கொடுப்பாங்க. ஸ்டேட் ரேங்க் வந்துச்சுன்னா உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ், உங்களோட மார்க்குக்கு என்ன ரேங்க் வருது, இந்த இயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் ஓரளவுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த இன்ஃபர்மேஷன் வரும் பொழுது நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்னா, கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சீட்ஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும்னா எம்பிபிஎஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக 18,000 ஃபீஸ், அகடமிக் ஃபீஸ். ஓகே, அது போக ஹாஸ்டல் ஃபீஸ் வரும். ஸோ இதுவே ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கணும்னா 5 to 7 lakhs வந்து ஃபீஸ் வரும். ஓகே, அது போக வேறு ஒவ்வொரு காலேஜுக்கும் சில எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கூட வரலாம். ஓகே, ஸோ இந்த ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரைவேட் காலேஜஸ்க்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்லி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்பொழுது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. வாட் இஸ் தட் செமி கவர்மெண்ட் காலேஜ்னா, இது இஎஸ்ஐ சென்னையில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி 18,000 வராது, 1 lakh வரும். அது இல்லாமல் 1 year பாண்ட், அதாவது நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 1 year அங்கே ஒர்க் பண்ணணும் பாண்டில். ஓகே, ஸோ இது செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கு இருக்குது. ஸோ இந்த 37 காலேஜஸில் 36 மட்டும் கொடுக்குறனா கொடுக்கலாம், 37th கொடுக்கலாம். அது போக பிடிஎஸ்க்கு 3 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் பிடிஎஸ் படிக்கணும்னா அந்த ஆப்ஷன்ஸும் கொடுக்கலாம். ஆஃப்டர் தட் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணுறதுக்கு முடியும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுலாம். பட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாத்தையும் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரம் ஃபர்ஸ்ட் காலேஜ் டு 36 காலேஜ். ஸோ உங்களோட மார்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மார்க்ஸ் 570 இருக்குது, 520 இருக்குது, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா அந்த காலேஜை மட்டும் ஆப்ஷனாக கொடுக்காதீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டான்லி தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னா அது கொடுங்க, செகண்ட் இன்ட்ரெஸ்ட் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்னா அது கொடுங்க, எம்எம்சி இன்ட்ரெஸ்ட்னா அது கொடுங்க, அல்லது நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற காலேஜஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டினா அது கொடுங்க. அலாட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு காலேஜ் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதில் சீட்ஸ் இருந்ததுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் அலாட் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு விருப்பமான காலேஜஸை முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு மற்ற காலேஜ் எல்லாத்தையும் கொடுங்க. ஏன்னா பை சான்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் 10th நம்பர் கொடுத்துருக்குற காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 10 சாய்ஸோடு நிற்காதீங்க, நிறையா சாய்ஸஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் ஃபில் பண்ணுங்க. This is how you have to make choice filling. ஸோ இதுதான் அடுத்த ஸ்டேஜ். ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ ப்ராசஸ் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். ஓகே, ஸோ அந்த ரவுண்ட் முடிச்சுட்டு உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வரும். இந்த சீட் அலாட்மெண்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க. ஸோ இதுவே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எடுக்கிறீங்கன்னா 30,000 செக்யூரிட்டி டெபாசிட். அதுவே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் கேட்டிருக்கீங்க, எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 1 lakh பே பண்ணணும். ஓகே, இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டுங்கிறது இட் வில் பி ரீஃபண்டட். வேறஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபர்ஸ்ட் பே பண்ணுறீங்க இல்லையா, கவர்மெண்ட் கோட்டாக்கு 500, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000, அது ரீஃபண்டபிள் கிடையாது. பட் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி ரீஃபண்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு காலேஜஸ் அலாட் ஆகுது, நீங்கள் அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுறீங்க. அல்லது நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணாமல் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஃப்ரீ வித்ட்ராவல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வேண்டாட்டி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கிறது பேலன்ஸ் இருக்கிற சீட்ஸ்க்கு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அகெயின் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண தேவையில்லை, பட் சாய்ஸ் ஃபில்லிங் அகெயின் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு ரவுண்டுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் சீட்ஸ் அலாட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த காலேஜஸில் போய் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ செகண்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமில் எக்ஸிட் ஆனீங்கன்னா இட் இஸ் ஃப்ரீ எக்ஸிட். அப்படி எக்ஸிட் ஆகலை அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்கள் ஃபோர்ஃபிட் பண்ண வேண்டியும், அதாவது அது கிடைக்காது. அது மட்டும் இல்லை, தேர் வில் பி அ ஃபைன் ஆல்சோ. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிற டைம்குள்ளே செகண்ட் ரவுண்டில்
நீங்கள் காலேஜஸ் அப்ளை பண்ணுறீங்க, கிடைச்சி நீங்கள் ஜாயின் பண்ணல அல்லது ஜாயின் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே அது பண்ணணும். இல்லைன்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்டும் கிடைக்காது, நீங்கள் ஃபைனும் இதுக்கான ஃபைனும் பே பண்ணணும். ஓகே, தேர்ட் ரவுண்ட் வந்து அகெயின் லெஃப்ட் ஓவர் சீட்ஸ்க்காக இருக்கும். இந்த ரவுண்டில் வந்து யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு சில காலேஜஸ் தேவைன்னா அது மட்டுமே கொடுங்க. தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்டும் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டும் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட், செகண்ட் ரவுண்டு ஃப்ரீ எக்ஸிட் தான் டில் த டைம் தே ஹவ் டோல்ட் இட் இஸ் ஃப்ரீ எக்ஸிட். ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டேஜ்லேயும் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். தென் ஃபோர்த் ரவுண்ட் வந்து ஸ்டே வேகன்சி ரவுண்ட். இஃப் தேர் இஸ் எனி லெஃப்ட் ஓவர் சீட் அதுக்காக நடக்கும். ஃபோர்த் ரவுண்டும் வந்து இஃப் த காலேஜ் இஸ் அலாட்டட் யூ ஹாவ் டு ஜாயின், அதர்வைஸ் யூ ஹாவ் டு பே த ஃபைன் அலாங் வித் த லாஸ் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட். அதனால் உங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும், சில காலேஜஸ் நீங்கள் லிஸ்ட் பண்ணுறீங்க, அது கிடைச்சா ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் கேட்ட காலேஜ் கிடைக்கல, அகெயின் நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு போடுறீங்கன்னா அகெயின் அப்ளை பண்ண தேவையில்லை, சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் பண்ணணும். ஓகே, ஸோ அது பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட் காலேஜில் அவங்க சொல்கிற காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் த கவுன்சிலிங் ப்ராசஸ் வில் ஹேப்பன் இன் கேஸ் ஆஃப் தமிழ்நாடு காலேஜஸ் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்.